இன்னைக்கு என்னோட தலைப்பு என்னவென்றால் passion for God. ஆண்டவருக்குள்ளான வைராக்கியம். நம்ம ஆண்டவரோட பிள்ளைங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ஒரு வெற்றியின் வாழ்க்கை, தோல்வியின் வாழ்க்கை இல்லை, வெற்றியின் வாழ்க்கை. உன்னையும் என்னையும் ஜெயிக்கிறவனாகவே தேவன் அழைத்திருக்கிறார். ஆமேன். நல்ல சத்தமாக சொல்லுங்க ஆமேன். இல்லைன்னா ஒரு கை தட்டலாம் அப்பாவுக்கு. இனிமே இப்போ இல்லை, நான் சொல்கிறேன். நான் ஆமேன்னு சொல்லும்போது நீங்கள் அப்பாவுக்கு கை தட்டுங்க. அப்போ தூங்குறவங்கெல்லாம் கூட அப்படி எழுந்திருவாங்க. ஸோ பி அலர்ட். அப்பாவுக்கு நம்ம எப்பவுமே கிளாப் கொடுக்கணும். நீங்கள் ஆமேன் சத்தமாக வரல, இனிமேல் ஆமேன் நான் சொல்லும்போது நீங்கள் என்ன செய்யணும்? ஏசாமிக்கு கிளாப் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ உன்னை என்னையும் எப்படி அழைச்சிருக்கிறாரு? ஜெயிக்கிறவங்களா அழைச்சிருக்கிறாரு. ஆமேன். ட்ரைனிங். ஓகே. என்னது எப்படி அழைச்சிருக்கிறாரு? நம்மளோட அழைப்பு என்ன? நேற்றுக்கு நான் சொன்னேன், நீங்களே உங்களை அந்தகாரத்திலிருந்து 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம், உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். யாரு? நம்ம யாரு? ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அதனால தான் நீங்கள் இயேசுக்கிட்டேயே வந்திருக்கிறீங்க. உலக தோற்றத்துக்கு முன்னாடி உங்கள் பெயர்கள் எல்லாம் ஆண்டவர் எழுதி, அப்பா எழுதி இயேசுவின் கையில் கொடுத்ததுனால தான் இன்றைக்கி நம்மெல்லாம் வந்திருக்கிறோம் அவருக்கு முன்னாடி. ஆமேன். 4 தட்டு. ஓகே, சரி. அதோடு சேர்ந்து கொஞ்சம் ஆமேன் சொல்லுங்களேன். சொல்லுவோமா? சொல்லலாம். ஓகே. இன்றைக்கி நத்தானியால ஒரு சபைக்கு கூப்பிட்டுருந்தாங்களாம். 1.5 hours மெசேஜ். எத்தனை மணி நேரம்? 1.5 மணி நேரம். ஆராதனை 1.5 மணி நேரம். மக்கள் அப்படியே நின்று ஆராதிக்கிறாங்களாம். இங்கே ரொம்ப வலிக்குது. ஸ்பெஷலாக ஜென்ஸுக்கு கஷ்டமாக இருக்குது. கஷ்டப்படக்கூடாது. தேவனை ஆராதிக்கிறதுக்கு கஷ்டமே படக்கூடாது. சந்தோஷமாக அவரோட பிரசன்னத்தில் மகிழ கற்றுக்கணும். நீங்கள் எவ்வளோ நேரம் அவரை ஆராதிக்கிறீங்களோ அவ்வளோ உங்கள் ஆசீர்வாதம், உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ என்னவா அழைச்சிருக்கிறாரு? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். எல்லாரும் சொல்லுங்க. அடுத்து ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும். சொல்லுங்க. யாருன்னா உங்களை பார்த்து ராஜா சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆனால் இயேசு சொல்கிறாரு, நான் உன்னை ராஜான்னு சொல்கிறேன். ஏற்றுக்க முடியல. நம்மெல்லாம் ராஜாக்கள். எல்லா அதிகாரத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதிகாரம் அறியாதவர்கள்னால தான் பிசாசுக்கு முன்னாடி முகத்தை தொங்க போட்டுட்டு நிற்கிறோம். இன்னைக்கு பாவத்துக்கு தொங்க போட்டுட்டு நிற்கிறோம். ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும். நம்ம யாரு? சத்தமா சொல்லுங்க. ஆமா, பாவம் செய்யற ஜாதியா? என்ன ஜாதி? நம்ம தெலுங்கு தமிழ்ல இல்லை, பரிசுத்தம் உள்ள ஜாதி. லாங்குவேஜ் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் ஓடுற ரத்தம் என்னது? ஒரே ரத்தம் தான். ஆமேன். எஸ். ஒருத்தருக்கு மட்டும் ஞாபகம் வந்துச்சு கை தட்டணும்னு. கிஷோர் அப்பா. சரி. தென் என்ன இருக்கிற? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதியும், அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருப்பீர்கள். யாருக்கு சொந்தம்? மணவாடுக்கு சொந்தம் இல்லை. நம்ம ஆட்கள், ஊர் ஆட்கள் வந்துட்டா சொல்லுவோம், மணவாடு வச்சாடு, ஊர் நினச்சி வச்சாடு. எங்கள் ஊர்லேருந்து வந்தாங்க. நம்ம ஊர் யார்? இதெல்லாம் அப்பா பார்ப்பார். யார் அப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்பார். நம்ம ஊர் பரலோகம். யாருக்கு சொந்தமானவங்க?
இயேசுவுக்கு சொந்தமானவங்க. நம்மெல்லாம் கடவுளோட பிள்ளைங்க. இதை மறந்து போகாதீங்க. நாம் அவருக்குள் இருக்கிறோம், நாம் அவருக்குள் அசைகிறோம், அவர் நமக்குள் இருக்கிறார். புரிஞ்சுதா? ஒன்று, நம்ம இயேசுக்குள்ளே தான் அசைஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவர் நமக்குள்ளே இருக்கார், நாம் அவருக்குள்ளே இருக்கட்டும். இந்த ஞாபகம் இருந்ததுன்னா காலையில் டியூட்டிக்கு கிளம்பும்போது நான் பரிசுத்த ஜாதி, நான் அவருக்கு சொந்தமான ஜனம், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம்னு நீங்கள் மனசில் நினச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்புனீங்கன்னா தப்பு செய்வீங்களா? செய்ய மாட்டீங்க. இனிமேல் நினச்சிக்கிட்டு வீட்டை விட்டு, அப்பா நான் உன் பிள்ளை, என்னைய பத்திரமா பார்த்துக்கோங்க, தப்பே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஒரு ராஜ அரண்மனையில் வளர்கிற பொண்ணு பையன் எப்படி இருப்பாங்க? நம்மள மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு வரம்பு இருக்கு. எப்படி வணக்கம் சொல்லணும், எப்படி சோறு சாப்பிடணும், எப்படி டீசெண்டாக நடந்துக்கணும், இதெல்லாம் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ராஜாதி ராஜா விட்டு பிள்ளைங்க எப்படியோ பரிசுத்தமாக நம்ம வாழணும். ஆமேன். ஸோ இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம்தான் மூச்சு. பரிசுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணுன்றத நல்லா உங்கள் வாழ்க்கையில் உட்கார்ந்து சொல்லுங்க. நீங்கள் ராஜாக்களாக இருப்பீங்க. ஆமேன். ஓகே. இந்த உலக பொருளுக்காண்டி, பதவிக்காண்டி, அந்தஸ்துக்காண்டி, வரக்கூடிய பணத்துக்காண்டி, மனுஷங்களோட தயவுக்காண்டி, இவைகளுக்கு முன்னாடி நம்ம தலை பணியவே கூடாது, தலையை வணங்கவே கூடாது. யூதர்கள் தலையே வணங்க மாட்டாங்க. யூதர்கள் யாருக்கும் தலையை வணங்க மாட்டாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம நிறைய தலை வணங்கிடுறோம். பணம்னா வணங்கிடுவோம், எங்கேருந்துன்னா பணம் வருதுன்னா உடனே வணங்கிடுவோம், வேலை போகுதுன்னா வணங்கிடுவோம். நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால எதற்கு முன்னாடியும் பணிய பிறந்தவர்கள் அல்ல. ஆமேன். ஆமாம். உலகத்துக்கு முன்னாடி எல்லாரும் சொல்லுங்க, உலகத்துக்கு முன்னாடி, உலக பொருள்களுக்கு முன்னாடி, உலகத்தோட அந்தஸ்துக்கு முன்னாடி பணிய பிறந்தவன் நான் அல்ல, நான் இயேசுவின் பிள்ளை. ஓகே, தானியேல் புத்தகத்துக்கு திருப்பிக்கலாம். பாபிலோன்ல இருந்து சிறையா யூதாவின் ராஜாவாகிய பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணான்னா, யூதர்கள் எல்லாம் அடிமைகளாக பாபிலோனுக்கு பிடித்துட்டு வந்தார். இந்த அடிமைகளாக பிடித்துட்டு வந்த இதில் யூதர்கள் இருந்தார்கள். தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் இருந்தார்கள், தேவனுக்கு பயப்படாதவர்களும் இருந்தார்கள். இதில் முக்கியமாக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 4 யூத பிள்ளைகள். தானியேல், ஷத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இவங்க ராஜா ஒரு கட்டளை கொடுக்குறாரு. என்ன கட்டளை கொடுக்குறாருன்னா, 3வது வசனம், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துரை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணர்களும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களும் ஆகிய சில வாலிபர்களை கொண்டு வாங்கன்னு கூப்பிடுறார். நீங்க அடிமைகளை கூட்டிட்டு வந்த இவங்கெல்லாம் யாரு? வாலிபர்கள். அடிமையா கூட்டிட்டு வந்த வாலிபர்கள். அதில் அழகானவங்க,
சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல்லாம் ரொம்ப அழகானவங்க. ஞானம், செம ஞானம், அறிவில் சிறந்தவங்க, கல்வியில் நிபுணர்கள், ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறமையுள்ளவர்கள். நம்மளாம் எப்படிப்பட்டவங்க? கொஞ்சம் அழகு இருக்கும்போதே நம்மளால் அடக்க முடியல. கொஞ்சம் பணம், வசதி, வாய்ப்புகள் இருந்தாலே காலு தரையில் இருக்க மாட்டாதுன்னு சொல்லுவாங்க. எது தரையில் இருக்குமா? தலை தரையில் இருக்குமா? கால் எங்கே இருக்குமா? மேலே இருக்குமா? யோசிச்சு பாருங்க, அப்படி நடந்தால் எப்படி இருக்கும்னு. இப்படி தான் மனுஷங்க இன்றைக்கி நடந்துட்டுருக்குறோம். கொஞ்சம் படிப்பு, கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டா தலைகீழ நடக்கிறான் மனுஷன். இவங்கெல்லாம் ரொம்ப சிறந்தவங்க. ஸ்பாட்லெஸ்ன்னு எழுதியிருக்கு இங்கிலீஷில், புள்ளியே இருக்காது. அழகானவர்கள், மாசு இல்லாதவர்கள். அவங்கக்கிட்ட ஒரு குறை கூட நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. சாதாரண ஒரு ராஜாவோட அரண்மனையில் வேலை செய்யறதுக்கு இப்பேற்பட்ட தகுதிகள் வேண்டும் என்றால், கர்த்தராகிய இயேசுவின் பண்ணையில் வேலை செய்வதற்கு நமக்கு எப்பேற்பட்ட தகுதிகளை உடையவர்களாக நாம் இருக்கணும். ஆனால் ஆண்டவர் எதுவுமே கேட்கல. உன் இருதயத்தை எனக்கு தா. ஆண்டவர் கேட்டாரா? நீ அழகு உள்ளவனா இருக்கணும், சிவந்தவனா இருக்கணும், படிப்பு அறிவுள்ளவனா இருக்கணும், இதெல்லாம் கேட்கல. எதுவுமே கேட்கல. உன் இருதயத்தை எனக்கு கொடு. சின்ன விஷயந்தான் கேட்டிருக்கார். அதை கூட நம்மளால் கொடுக்க முடியல. யூத வழக்கத்தின்படி ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா 5 புத்தகங்கள், டோரா சொல்லுவாங்க, ஜெனிசிஸ், அது தமிழில் ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த 5 புத்தகத்தை மனப்பாடமாக தாய் சொல்லி கொடுத்துருவா. 5 புஸ்தகம். பிறந்ததுலேருந்தே அவங்க அம்மா என்ன செய்வாங்கன்னா, வசனத்தை சொல்லிட்டே பால் ஊட்டுவாங்க, வசனத்தை சொல்லிட்டே சோறு ஊட்டுவாங்க, நடக்கும்போது வசனத்தை சொல்லிட்டே பேசுவாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்து வளர்த்துருக்குறோம்? யோசிச்சு பார்க்கணும். தாய்கள், யூத தாய்கள் அதை செய்வார்கள். அதனால்தான் இவங்களுக்கு வசனம் நல்ல இருதயத்தில் இருக்கு. இவங்களெல்லாம் கூட்டிட்டு வர சொல்றாரு. கூட்டிட்டு வர சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டு, இவங்களுக்கெல்லாம் நான் சாப்பிட்ற சாப்பாடு கொடுங்க. ராஜா சொல்றாரு, நான் சாப்பிட்ற சாப்பாட்டை இவங்களுக்கு கொடுங்க. இந்த 4 பேருக்கும் வசனம் நல்ல போதிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு கூட 27 வருஷமா தேவனுடைய வசனங்களை இங்க போதிக்கிறோம். வசனம் படிக்கிறேன்னு சொல்றீங்க வீட்டில் டெய்லி. அவங்களுக்கு இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாருங்களேன், தேவனுக்கு பயந்த ஃப்ரெண்ட்ஷிப். ரொம்ப முக்கியமான விஷயம். சின்ன பிள்ளைங்க வாலிப வயசு வரும்போது நீங்க சரியான நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆவிக்குரிய நண்பர்கள். இதற்காண்டி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு எல்லாமே கெட்டு கிடக்கு. அந்த மாதிரி பேசலைன்னா ஏதோ தப்பு செஞ்ச மாதிரி உலகம் அப்படியே மாறிக்கிட்டு இருக்கு. இவர்கள் 4 பேரும் தேவனுடைய பயத்தில் வளர்க்கப்பட்டவர்கள். தேவ பயம் அவங்களுக்கு இருக்கு, தேவனுடைய வார்த்தை அவங்களுக்குள்ள இருக்கு. அதனால்தான் தாவீது சொன்னார், உங்களுடைய வார்த்தையை என் இருதயத்தில் வைத்து வைக்கிறேன். என்னத்துக்கு? தப்பு செய்யாம இருக்கிறதுக்கு. தேவனுடைய வார்த்தை உனக்குள்ள இருக்குமானால் நீ பாவம் செய்ய மாட்டேன்னு எழுதியிருக்கு. ஸோ இந்த ராஜா சொல்றாரு, இவங்களுக்கெல்லாம் ஏன் சாப்பாடு கொடு, ஏன் திராட்சை ரசம் கொடு, நான் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு பங்கு இவர்களுக்கு போகணும். 3 வருஷம் பார்ப்பேன், 3 வருஷத்துக்கு அப்புறம் இவங்களை திருப்பி என்கிட்ட கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் தானியேல் 8வது வசனம், தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாததென்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டான். சாப்பாட்டில் கூட ஆண்டவருக்கு பயப்படுறாங்க பாருங்க.
நிறைய குடும்பங்களில் சாப்பாடு உட்கார்ந்த உடனே ஏதாவது ஒரு பேச்சு வரும், பிசாசு உள்ள நுழைஞ்சிருவான். உப்பு சரியில்லை, குழம்பு சரியில்லை, ஏதாச்சும் ஒன்று கொண்டு வருவான். ஸோ இவர்கள் சாப்பாட்டில் ராஜாவோட சாப்பாடு கொடுக்குறேன்றாரு, அப்படியே ஏங்கிக்கிட்டு போகலை. அவங்களுக்குன்னு ஒரு வரம்பு இருந்துச்சு. நாங்கள் தேவ பிள்ளைங்க, எதுக்கு பணிய மாட்டோம், சாப்பாட்டுக்கு பணியலை, தைரியமா நிற்கிறாங்க பாருங்க. போய் சொல்றாங்க அந்த அதிபதி கிட்ட, தயவுசெய்து ராஜாவோட சாப்பாடு எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வெறும் பருப்பும் சாதாரண காய்கறிகள் கொடுங்க. அங்க நிறைய வாலிப பிள்ளைகள் இருந்தாங்க, அதுல இவர்கள் மட்டும் தனியா நிக்கிறாங்க. பார்த்துக்கோங்க, கர்த்தருக்கு பயப்படக்கூடிய மனுஷர்கள் தனியா தெரிவாங்க. இப்ப படிச்சோம் இல்லையா, நீதிமானுக்கும் துன்மார்க்கருக்கும் வித்தியாசம் இந்த உலகம் பார்க்கும், கண்டிப்பா பார்ப்பாங்க. நீங்க எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க? உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது தேவ பயத்தோடு தேர்ந்தெடுத்திருக்கலாம். சாப்பாடு விஷயத்துல நீங்க ஆண்டவருக்கு பயந்து நடந்து கொள்கிறீர்களா? எல்லாரும் சாப்பிட்றாங்க, ஆனா இந்த 4 பசங்க மட்டும் they separated themselves from others. மற்றவர்களை விட இவங்களை தனியா ஒரு தனிப்படுத்தி காமிச்சுக்கிட்டாங்க. they are the separated generation for God, chosen generation. ஆண்டவரால தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களோட வாழ்க்கை தனியா இருக்கும். they don't mingle. 2 கொரிந்தியர்ல எழுதியிருக்கு இல்லையா, என்ன எழுதியிருக்கு? 6வது அதிகாரம் 15வது வசனம் நான் படிக்கிறேன். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவு ஏது? அவிசுவாசியுடன் விசுவாசிக்கு பங்கேது? ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்துவுக்கும் பிசாசுக்கும் என்ன சம்பந்தம்? அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் என்ன பங்கு? தேவ பயம் உள்ளவனுக்கும் தேவ பயம் இல்லாதவங்களுக்கும் என்ன பங்கு? நீ பங்கு வச்சுக்கிற, எல்லாரோடைய சேர்ந்து போற, சேர்ந்து போலாம், நேசிக்கலாம், உதவலாம். பட் தேவனுடைய காரியம்னு வரும்போது நீ தனியா நின்று காமிக்கணும். அவங்க நடுவுல இருந்து நீங்க புறப்படுங்க சொல்றாரு ஆண்டவர். அசுத்தமானதை நீங்க தொடாதீங்கன்றார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன், அப்பதான் உங்களை நான் ஏற்றுக்கொள்வேன், உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள். பார்த்தீங்களா ஆண்டவர் சொல்றத? அப்ப நான் உங்களை ஏத்துக்குவேன். ஸோ நமக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எஸ். அப்ப இவங்க ஒரு தீர்மானம் பண்றாங்க இல்லையா, நாங்க ராஜாவோட சாப்பாடை இனிமே சாப்பிட மாட்டோம். இந்த தீர்மானத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்ப்பார். இவங்க தீர்மானம் பண்ணினார்கள், தேவனுக்கு பயந்து வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அதனாலதான் 9வது வசனத்துல என்ன எழுதியிருக்குன்னா, பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். உங்களுக்கு தீர்மானம் நீங்க எடுத்தீங்கன்னா, இல்லை நான் எப்படியாவது தேவனுடைய பிரசனத்துக்கு இன்னைக்கு போகணும், ஞாயிற்றுக்கிழமை அவரோட பிரசன்னம் எனக்கு வேணும் என்ற தீர்மானம் நீங்க எடுக்கணும். முதல்ல நீங்க தீர்மானம் எடுத்தீங்கன்னா உங்களோட அதிகாரியோட கண்கள்ல ஆண்டவர் பேசுவார். அவ்வளோ பெரிய ராஜா நேபுகாத்நேச்சர், அவர் ஒரு ஆர்டர் போட்டால் அப்படியே செய்யணும். ஆனால் தைரியமாக சொல்கிறாங்க பாருங்க, எங்களுக்கு ராஜாவோட சாப்பாடு வேண்டாம் சொல்கிறாங்க பாருங்க. 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். 12வது வசனம், எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடும்.
எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தில் புசிக்கிற வாலிபர்களுடைய முகங்களையும் ஒத்து பாரும். என்ன சவால்ங்க! இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க அந்த சவாலை கொடுக்க முடியுமா? தேவனுடைய பிள்ளைங்கன்னு சொல்றவங்க கொடுக்க முடியுமா? தைரியமா சொல்றாங்க, எங்களுக்கு மாம்செல்லாம் வேணாம், நீ எங்களை செக் பண்ணி பார்த்துக்கோ, நாங்க நல்ல பலசாலியா வந்து நிற்போம். ஏன்? தேவனுடைய வார்த்தை எங்களுக்குள்ள இருக்கு, தேவனுடைய பயம் எங்களுக்குள்ள இருக்கு, என் ஆண்டவர் எங்களோட இருக்கிறார். அதனால அவங்களால தைரியமா சொல்ல முடியுது. மனுஷன் அப்பத்தினால அல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அவங்களுக்குள்ள வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தை ஜீவனை கொடுக்கக்கூடிய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு பயப்படக்கூடிய வாலிபர்கள். வாலிபர்களுக்கு தானே சொல்றீங்க, எங்களுக்கான இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் அந்த வைராக்கியம் இருக்கணும். 10 நாள் ஆயிடுச்சு, ராஜாக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. 15வது வசனம். 10 நாள் சென்ற பின்பு ராஜா போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது. ஆமென். மறந்துட்டு பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? தாவீது சொல்றார், என் முகத்துக்கு ரட்சிப்பாய் இருக்கிறார் ஆண்டவர். எவ்வளோதான் மனசு சோர்ந்தாலும், எவ்வளோதான் நம்ம சரியாக சாப்பிடாட்டாலும், நம்ம மூஞ்சி ஒரு பிரைட் இருக்கு, பார்த்தீங்களா? இருக்கா இல்லையா? இருக்கு. அந்த களை கொடுக்கக்கூடியவர் ஆண்டவர். நான் இந்த வசனத்தை ரொம்ப நம்புவேன். நான் அப்பா கிட்ட சொல்லுவேன், முகத்தில் எதனா வந்தா நீங்கள் தான் என் முகத்துக்கு ரட்சிப்பு. யூ ஆர் த ஹெல்த் ஆஃப் மை கவுண்டனன்ஸ். அவர் தான் நம்ம முகத்துக்கு. இன்னைக்கு என்னென்னவோ பூசுறாங்க முகத்துக்கு, அது நல்லா இருக்கணும்னு. நம்ம எதுவும் பூச வேண்டியதில்லை. என்னோட வாலிப வயசில் முகத்தை கழுவி அப்படியே சைக்கிள் எடுப்பேன். நான் எதுவுமே போட்டது கிடையாது. பட் ஸோ பியூட்டிஃபுல்லாக ஆண்டவர் என்னை வச்சார். எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்கள் என்ன முகத்துக்கு போடுறீங்க? அல்ல, அப்படியே கழுவிட்டு ஸ்கூலுக்கு வரேன். யார் நம்ம முகத்தோட அழகை கொடுக்கிறவர்? ஆண்டவர். மேக்கப் கிடையாது. God gives the beauty. ஃபங்க்ஷன் போனால் அது இதை போட்டுட்டு போகிறாங்க, நமக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம அப்படியே போவோம், ஏதோ ஒரு செயினை போட்டு அப்படியே போவோம். கடை தெருவுக்கு, கடைக்குள்ளே நுழைவோம். அவன் விஐபி மாதிரி பின்னாடி வருவான் ஒருத்தன். ஏன்? we are the children of God. ஆமென். நம்ம தேவனுடைய பிள்ளைங்க. நமக்கு ஒரு தனி அடையாளம் இருக்கு. நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தால் உனக்கு தனி அடையாளம் இருக்கு. இவர்களுக்கு தனி அடையாளம் இருந்தது. போய் நிற்கிறாங்க 4 பேரும். கறி சாப்பிட்டவெல்லாம் நோஞ்சா மாதிரி இருக்கான். என்ன சாப்பிட்டாலும் உடம்பு தேராது ஒரு சிலருக்கு. என் பிள்ளைகள் பிறந்தப்ப அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. எங்கள் அக்கா வீட்டில் நல்ல கீரை முட்டை நல்லா வச்சு கொடுப்பாங்க பிள்ளைங்களுக்கு. என்கிட்ட எதுவுமே இல்லை. நான் ஊழியத்துக்கு இங்கே ஆரம்பத்தில் வந்தப்போ ஜோம் பண்ணி அவர்கள் பிறக்க முன்னாடி ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இந்த பிள்ளைங்க வளர்ற நாளெல்லாம் இவர்களை நீர் வளர்த்தீர் என்று சொல்லணும் ஆண்டவரே. நான் வளர்த்தேன் கிடையாது, நான் ஆண்டவரோட ஒரு உடன்படிக்கை பண்ணினேன். அதனால தான் அவங்க ஹெல்த்தை ஆண்டவர் பார்த்துக்கிறார். எல்லாம் கொடுத்து பார்த்துக்கல, ஒன்றுமே கொடுக்காம கஞ்சி கொடுத்து அவங்கள வளர்த்தார். நான் இன்னொன்று ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அவங்களுக்கு இருக்கிற ஞானம், அவங்கள பார்த்து யாருன்னா கேட்டாங்கன்னா அவங்க சொல்லணும், ஆண்டவர் தான் என்னை வளர்த்தாரு, லிசி வளர்த்தேன்னு சொல்லக்கூடாதுன்னு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டேன். அதனால தான் ஆண்டவர் அவங்கள புஷ்டியாக வச்சிருக்கிறார். ஸோ நம்ம தேவன்கிட்ட தேவனையே சார்ந்து வாழ கற்றுக்கொள்ளணும். நம்ம கொடுக்குற நல்ல சாப்பாட்டினால பிள்ளைங்க வளர்றது கிடையாது, தேவனுடைய ஆசீர்வாதத்தினால பிள்ளைகள் கொழுமையாக வளருவார்கள். ஆமேன். ஓகே. தென் இந்த 17வது வசனம், 4 வாலிபரும் இவங்க கடவுளுக்கு பயந்ததுனால
ஆண்டவரை நிரூபிச்சதுனால. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு தேவ பயம் இருந்துச்சுன்னா ஞானம் தன்னால வளரும். இவங்க ஆரம்பத்துல இருந்தே ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர், அவங்க மைண்ட்ல ஆண்டவர் தான். கத்துக்கொண்டதை, நம்ம சின்ன வயசுல கத்துக்கிட்டதை அந்நிய தேசத்துல கூட அவங்க மறக்கவே இல்லை. பாத்தீங்களா? வேற தேசத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க அடிமைகளா. ஆனா அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது, தேவனுடைய வார்த்தையை சொல்லி கொடுத்தது அவங்க மறக்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு வாலிபர்கள் யாரா இருந்தாலும் சரி மறந்துருவோம். ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்தா ஆண்டவரே மறந்துருவோம். கொஞ்சம் பணம் வந்தா ஆண்டவரே மறந்துருவோம். இவங்க மறக்கவே இல்லை பாருங்க. கண்டினியூ கடவுள் பயத்திலே வந்துட்டே இருக்காங்க. ஸோ இந்த 4 பேரும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். இது எது இதை கொடுத்துச்சு? தேவனுக்கு பயப்படுற பயம் கொடுத்துச்சு. உனக்கு தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்குமானால், நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனுக்கு பயப்படுற பயம் இருந்துச்சுன்னா நல்ல சாமர்த்தியத்தை ஆண்டவர் கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார், வாழ்க்கையில் உயர்த்துவார், ஆசீர்வாதமான உடம்ப கொடுப்பார். கொடுக்காமலா இருக்க மாட்டார். 3 வருஷம் ஆச்சு, ராஜாக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ராஜாவிடத்தில் கொண்டு வருகிறதுக்கு குறித்த நாட்கள் நிறைவேறின போது பிரதானியின் தலைவன் அவர்களை நேபுகாத் நேச்சருக்கு முன்பாக கொண்டு வந்து விடுறார். என்ன பார்க்கிறார் இந்த ராஜா? அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறொருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். பார்த்தீங்களா? ராஜ சமூகத்தில் நிற்கக்கூடிய வாலிபர்களா ஆண்டவர் உயர்த்திட்டார். பைபிள்ல ஒரு இடத்துல இருக்கு, உன் வேலையில நீ உண்மையுள்ளவனா இருந்தினான் ராஜாக்களுக்கு முன்னாடி நிற்பார். இவங்க தேவனுக்கு பயந்ததுனால எங்க கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க? ராஜாவோட சமூகத்துல வந்து நின்னுட்டாங்க. ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டார்கள். 10 மடங்கு அறிவுள்ளவர்கள், ஞானமுள்ளவர்கள், சாமர்த்தியக்காரர்கள் 10 மடங்கு ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். ஆமென். நீ தேவனுக்கு பயப்படணும். நீ தேவனுக்கு பயப்படக்கூடிய ஸ்திரீயா இருந்தால் உன்னை 10 மடங்கு ஞானம் கொடுத்து உன் வீட்டை விசாரிக்கிறவளாய் தேவன் வைப்பார். 10 மடங்கு. ஆண்டவர் ஒன்று கொடுக்கறது இல்லை, அவருக்கு நீ கொஞ்சம் பயந்தாலே போறோம். 10 மடங்கு உனக்கு ஞானத்தையும் பலத்தையும் சுகத்தையும் ஆயுசையும் கூட்டி கொடுக்கிற ஆண்டவர். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுத்தர வேண்டியது ஆண்டவரோட வசனத்தை நீங்க அவர்களுக்கு போதிக்க வேண்டும். அவர்கள் தேவனுடைய வார்த்தையிலே வளர வேண்டும். தேவனுக்கு பயந்து அவர்கள் நடக்க வேண்டும். இதை ஊட்டு கொடுங்க. நல்ல சாப்பாடு ஊட்டி 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 வளர்க்கறதுல ஒரு தாய்க்கு என்ன இருக்கு? வளருங்க, வேண்டாம் சொல்ல. வசனத்தை ஊட்டி வளங்க. நீதிமொழிகள் 12:26 என்ன இருக்குன்னா, நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மையுள்ளவன். சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் காட்டிலும் நீ மேன்மையுள்ளவன். ஆமென். நீ தேவனுக்கு பயப்படும் மனுஷனானா ஓகே. இப்ப ராஜாவோட சமூகத்துல இவங்க இருக்காங்க. ராஜாவுக்கு நல்லா தெரியுது, இவங்க 4 பேர் மட்டும் நல்ல ஐடென்டிட்டி, இவங்க ரொம்ப சாமர்த்தியமான ஆளு, இவங்களை விடக்கூடாது, இவங்களை நம்ம கிட்ட தான் வச்சுக்கணும், நல்லா தெரியுது. ஒரு நாள் நேபுகாத் நேச்சாருக்கு ஒரு சொப்பனம் வருது. அந்த சொப்பனத்தை பார்த்தோன்னே அவர் ரொம்ப பயந்துடுறார். எல்லா ஜோசியர்களையும், அரண்மனையில் இருக்கிற ஜோசியர்கள் எல்லாரையும் கூப்பிடுறாரு. யாருக்கும் அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்ல தெரியல. தானியேலை கூப்பிடுறாங்க. சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்ற உடனே தானியேல் பாருங்க எவ்வளவு பெரிய ப்ரமோஷன். 2வது அதிகாரம் 47வது வசனத்துல, மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால்
48. அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோன் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான ஆசாரியனாக நியமித்தார். The promotion cometh from above. பைபிள் எழுதிருக்கு. உயர்வு யாரால வரும்? ஆண்டவரால வரும். உன் வாழ்க்கையில் நீ உயரணும்னா அது தேவனால மட்டும்தான் உன்னால உயர முடியும். தேவனுக்கு பயப்படுற பயத்தினால மட்டும்தான் நீ உயர முடியும். பிரதான ஆசாரியனாக அவனுக்கு வேலை கிடைச்சிச்சு. வேலை கிடைச்ச உடனே இந்த 3 பேரை மறக்கல. ராஜா கிட்ட பேசுறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்கு ஒரு நல்ல வேலை கொடுங்க. அப்போ ராஜாக்கு தெரியும் இது புத்திசாலியான பசங்க, ஆண்டவரோடு இருக்கிறவங்க. என்ன சொன்னார் தெரியுமா? தானியேலுக்கு உதவியாக இவங்க 3 பேரையும் வேலையில் வைக்கிறார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இப்படி காலம் கடந்துட்டே போச்சு. அவங்க நல்ல ஒரு வேலையில் இந்த வாலிப பிள்ளைகள் உட்கார்ந்துட்டாங்க. இவங்களுக்கு ஒரு டெஸ்டிங் டைம் வருது. நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு டெஸ்டிங் டைம் வரும். ஏன் ஆண்டவர் என்னை சோதிக்கிறாருன்னு ஒரு சிலர் பேசுவாங்க. ஆண்டவர் யாரையுமே சோதிக்க மாட்டார். ஒரு சோதனை வைப்பார். நீ தேவனுக்கு பயப்படுற மனுஷனாக இருந்தால் அந்த சோதனையிலேருந்து உன்னை வெளியே கொண்டு வருவார். அவருக்கு தெரியும் உன்னை எப்படி கொண்டு வரணும். ஸோ என்னென்னாச்சு, இந்த டெஸ்ட் வந்து பயங்கரமான டெஸ்ட். ராஜாவோட சிலை. வாலிப பிள்ளையெல்லாம் கேட்குறீங்களா? தூங்குறீங்களா? அவனை போலயே ஒரு சிலையை பண்ணிட்டார். இதை எல்லாரும் வணங்கணும். இந்த சிலையை நான் பிரதிஷ்டை பண்ண போகிறேன். இந்த பிரதிஷ்டைக்கு எல்லா அஃபிஷியல்ஸ் வரணும். ராஜாவோட சமூகத்தில் வேலை செய்கிறவங்க எல்லாரும் வரணும். அப்போ யார் வரணும்? தானியேல் வரணும், சாத்ராக் வரணும், எல்லாரும் வந்து சேரணும். சிலையை வணங்கறதா. ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக எழுதியிருக்கு. எக்ஸடஸில் யாத்ராகமம் 20வது அதிகாரத்தில் என்ன எழுதியிருக்குன்னா, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்கக்கூடாது. இவங்களுக்கு இருக்கு மைண்டில். என்னை அன்றி வேறே தேவர்கள் உண்டாயிருக்கக்கூடாது. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழும் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிற வைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் வேண்டாம், சேவிக்கவும் வேண்டாம். இந்த ஃபேன் ஆன் பண்ணு ப்ளீஸ். ஸோ கடவுள் சொல்கிறார். இது இந்த பசங்க படிச்சிருக்காங்க. 5 புத்தகம் படிச்சிருக்காங்க இல்லையா? இவங்களுக்கு ஞாபகம் இருக்குது. 3வது ஸ்விட்ச். இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. எந்த தேவர்களையும் நம்ம நமஸ்கரிக்க கூடாது, எந்த சொரூபத்தையும் நம்ம நமஸ்கரிக்க கூடாது. செய்வாங்களா? and they had to make life threatening choice. அவங்க வாழ்க்கைக்கே ஒரு threaten இது. நீங்க நமஸ்கரிக்கலைன்னா எங்க போயிடுவீங்க? உங்களை எங்க போடுவேன்? எரியிற அக்கினியில போடுவேன்னு சொல்றார். நீங்க என்ன செய்வீங்க? பீட்டர், உனக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா நீ என்ன செய்வ? வாயில சொல்ற, மறிக்கணும். ஸோ வசனம் இருதயத்தில் இருக்கு, ராஜாவோட கட்டளை முன்னாடி இருக்கு. இப்போ இவங்க செலக்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க தெரியுமா? எக்கால ராஜா சொல்கிறார், கீத வாஸ்து சுரமண்டலம் தம்புரம் எல்லாம் வாசிக்கும் போது எல்லாரும் நீங்கள் சாஷ்டாங்கமாக விழணும். நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நெபுகாத் நேச்சரோட சிலையை வணங்கணும். இன்னைக்கு சொல்கிறோம், நம்ம ஒரு சிலையை தான் என்ன நான் வணங்க மாட்டேன், விக்கிரக கோயிலுக்கு நான் போக மாட்டேன் நீங்கள் சொல்லலாம். அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய விக்கிரகங்கள் இருக்குது. தேவனுக்கு பிடிக்காதது, இந்த உலகத்துக்கு சார்ந்தது நம்ம பணிஞ்சோம். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு வைராக்கியமே கிடையாது, ஊழியம் செய்கிறவங்களுக்கு வைராக்கியமே கிடையாது. சராசர மனுஷர்களை போல நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். நம்ம வாழக்கூடாது. இவ்வளோ பெரிய அக்கினி, சாவு, மரணம் அவங்க முன்னாடி இருக்கு. ஆனால் எக்கால சத்தம் ஊதும் போது, சுரமண்டல துணிக்கும் போது எல்லாரும் விழுந்துட்டாங்க.
இந்த 3 பேர் மட்டும் நிற்கிறாங்க. ஆமென். என்ன போல்டுங்க! கிறிஸ்தவனா இப்படி வாழணும். பிச்சுக்கெல்லாம் தலையை கவுத்த கூடாது. லட்ச கொட்டி வச்சாலும் என் நேசுக்கு நிகரானவங்க யாருமே இல்லை நிக்கணும். பாவமா நான் தலை குனிய மாட்டேன். பரிசுத்தமா வாழ்ந்த வாலிபர்கள் அதனால்தான் வாழ்க்கையில உயர்வை பார்த்திருக்கிறாங்க. கடைசியில மரணம்னு வரும்போது கூட அவங்க ஒத்துக்கவே இல்லை. எவ்வளவு பெரிய விசுவாசம்! அவங்க இந்த உலகத்தோட லெவலுக்கு அவங்கள கொண்டு வரவே முடியல. அந்த ஒரு ஸ்ட்ராங் ஃபெய்த் அவங்களுக்கு. நமக்கு இருக்கா அந்த ஒரு ஸ்ட்ராங் ஃபெய்த்? ராஜா கூப்பிடுறார், 3 பேரை கூட்டிட்டு வாங்க. ராஜா கிண்டலா கேட்குறாரு, உங்களை என் கைக்கு யாருன்னா தப்பிச்சு விட்டுருவாங்களா கேட்குறாரு. உங்களை யாருன்னா என் கைக்கு தப்பிச்சு விட்டுருவாங்களா? இவங்க என்ன பதில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமே இல்லை. வேலை கொடுத்தவன் ராஜாதி ராஜா. அவங்க நினச்சானா சாவடிச்சிருவார், நினச்சானா வேலையை விட்டு தூக்கிடுவார். தைரியமாக சொல்கிறாங்க. ஏன் தைரியமாக சொல்கிறாங்க? அவங்களோட இருக்கிறவர் பெரியவர். ஆமென். உங்களோட இருக்கிறவர் பெரியவர்னு உங்களுக்கு தெரியல. இன்றைக்கு வாலிய பசங்களுக்கு தெரியல. நம்மளோட இருப்பவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை விட நம்மில் இருக்கிறவர் பெரியவர். அதிகாரங்களுக்கு விட பெரியவர், அந்தஸ்தை விட பெரியவர், சொத்தை விட பெரியவர், உலகத்தில் இருக்கிற எந்த ஆஸ்தியை விட பெரியவர் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். இன்னைக்கு நானே அநேக பேருக்கு பெரியவர் இல்லை, ஆசை இல்லை, அன்பு இல்லை. தேவன் மேல அன்பு இருந்தா வைராக்கியம். அதனால தான் அவங்க தைரியமா பதில் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அவர் தப்பி விக்காட்டாலும் பரவாயில்ல, எங்க ஜீவன் போனாலும் பரவாயில்ல, ஓ சிலையை நாங்க வணங்கவே மாட்டோம். நீங்க எல்லாரும் சொல்லணும், உலகத்துக்கு நாங்கள் அடிமைகள் ஆக மாட்டோம். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் இந்த வைராக்கியம் இருக்கணும். தேவன் மேல வைக்கக்கூடிய பாசம் இருக்கணும். நான் இயேசுவை விட்டு யாருக்கும் வணங்க மாட்டேன் என் லைஃப்ல. அதனால்தான் பைபிள் என்ன சொல்லியிருக்கு? நீதிமொழிகள் 28:1 நீதிமான் எப்படி இருப்பானா? சிங்கத்தை போல தைரியமா இருப்பாங்க. நம்மள கோழைகள் இல்ல, சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறீங்களா? கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு இல்ல பிசாசுக்கு முன்னாடி கோழைகளா நிற்கிறோம். நம்மளை ஆராய்ச்சி பார்க்க வேண்டும். ராஜா சொல்றார், தைரியமா சொல்றாங்க, நாங்க பயணிந்து கொள்ள மாட்டோம், எங்களை ஆண்டவர் தப்பு வைக்காமல் போனால் கூட. அப்ப ராஜாக்கு செம கோவம் வந்துடுது. 7 மடங்கு அக்கினியை சூடு பண்ணுங்க, இவங்களை தூக்கி அதில் போடுங்கன்றாரு. இவங்களை தூக்கி அதில் போடுங்கன்றாரு. கைகளை கட்டி அது உள்ள போடுறாங்க. போட்ட உடனே தூக்கி கொண்டே போட்டவங்க எல்லாம் செத்து போயிடுறாங்க. இவங்க ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. என்ன போட்டுட்டு போகிறாங்க? ட்ரௌசர் போட்டிருக்காங்க, ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க, ஷால் போட்டிருக்காங்க, கைகள் கட்டி இருக்கு. இந்த கட்டின கை கூட அவுந்துருச்சு. அங்கே வேகிற நெருப்பு அவங்களோட சரீரத்தில் இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் அவிக்கல, எண்ணத்தை மட்டும் அவிச்சது. பிசாஸ் கட்டின கட்டை மட்டும் தூக்கி எறிஞ்சுது. ஆமென். நம் தேவன் வல்லமை உள்ளவர். உன் வாழ்க்கையில என்ன கட்டுகளாக இருந்தாலும் சரி, தேவன் உன் கட்டுகளை அவிழ்க்க வல்லமை உள்ளவர். ஏன் அவங்க ட்ரெஸ் எல்லாம் கறி இருக்கலாம் இல்லையா?
ராஜா தூரத்துலேருந்து பார்க்குறாரு. நான் 3 பேரை தானே போட்டேன், எத்தனை பேர் உட்காந்துருக்குறாங்க? 4 பேர் 4 பேர் சுற்றிட்டு இருக்காங்க. 4வதோட மனுஷனோட சாயல் தேவகுமாரன் கொத்த சாயலாக இருக்கு. ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அவங்கள வெளியே வரும்படி செய்தார். அவங்க வெளியே வரும்போது அவங்க தலை முடி கூட கருகலை. ஆமென். நம் தேவன் எவ்வளோ வல்லமை உள்ளவர். முடி கூட கருகலை. ஆனால் கட்டியிருந்த கயித்தை மட்டும் தேவன் கட்டிட்டார். ஏன் தெரியுமா? என் பிள்ளைங்களை யாரும் கட்டக்கூடாது. ஆமென். நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தால் உன்னை யாருமே கட்ட முடியாது. எந்த பிசாசினாலையும் உன்னை கட்ட முடியாது. எப்பேற்பட்ட கட்டுகளாக இருந்தாலும் என் தேவன் அவிழ்த்து விட வல்லமை உள்ளவர். ஆமென். அதனால தான் பைபிளில் எழுதியிருக்கு, நீதிமானுக்கு நிறைய துன்பம் வரும், ஆனால் எல்லா துன்பத்திலையும் இயேசு இருந்து அவங்கள விடுவிப்பார். ஆமென். ஆமாம், என்னை விடுவிக்கிற ஆண்டவர் இருக்கிறார். அப்போ சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, ரோமர் 8வது அதிகாரத்தில். தேவன் நம் பட்சத்தில் இருப்பாரானால் நமக்கு எதிரே நிற்கிறவன் யார்? ஆண்டவர் உங்ககிட்ட இருக்காரு. உனக்கு எதிராக நிற்கிறவன் ஒருத்தனுமே கிடையாது. ஆமென். அதனால் நீ பயப்படவே கூடாது. அப்போ நேபுகாத்நேச்சர் சொல்கிறார், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன். உங்களை பார்த்து சொல்கிறாங்களா? உங்கள் சொந்தக்காரங்க சொல்கிறாங்களா? நீ ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன். நீ போகிற சர்ச்சு உண்மையுள்ள சர்ச். உன் வாழ்க்கை உண்மையுள்ள வாழ்க்கை. ஒரு சட்டம் போடுறார், இந்த தேவனை ஆராதிக்கிறாதவங்களை எல்லாரையும் நான் தண்டிப்பேன்னு ஒரு சட்டம் போடுறார். சொல்கிறது புரியுதா? அண்ட் ரோமர் 8வது அதிகாரத்துக்கு திருப்பிடலாம். 37வது வசனத்தை யாராவது படிங்க ப்ளீஸ். எஸ், எல்லாத்தையும் ஜெயிப்போம். பசியோ பட்டினியோ எதுவோ எல்லாத்தையும் நம்ம ஜெயிச்சுட்டு வந்துடுவோம். ஏன்னா எல்ஷடாய் கூட இருக்கிறார். ஆமென். கடைசி ஒரு வசனம், எபிரேயர் 11வது அதிகாரம் 33வது வசனம் படிக்கலாம். 34. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். என்னென்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? விசுவாசத்தினால. மறுபடியும் படிப்பா. விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை வாங்கிட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு வாக்குத்தத்தங்களே கிடையாது. அடுத்து சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்னியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்கிற்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவரானார்கள். போதும். ஸோ ஆண்டவர் நம்மளோட இருப்பாரானால் we are the conquerors. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம்.